ஒரு வயசு குறைவா இருக்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா, உப்பும், சுகரும் வந்து சேர்க்கக்கூடாதுன்ட்டு நெறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பெரியவங்களோட கிட்னி கம்பேர் பண்ணும்போது, அதனோட செயல்பாடு வந்து கம்மியா தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு வயசுக்கு குறைவா இருக்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா, மாட்டுப்பால் குடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் ரீசன் அதுதான். ஏன்னா, அதில நெறைய சோடியம் லோட் இருக்கும். இந்த உப்பும் பார்த்தோன்னா, ஒரு சோடியம் தான். இந்த சோடியம் வந்து பார்த்தோன்னா, நம்ம கிட்னில தான் ஹேண்டில் பண்ணும். இப்ப குழந்தையோட கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறதால, நம்ம நெறைய லோட் எடுத்துட்டு போய் போட்டோம்னா, இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப 10 கிலோ இருக்கவங்களும், 50 கிலோ இருக்கவங்களும் ஒரு மூட்டைய தூக்குறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி நெறைய லோட் வந்து நம்ம கிட்னிக்கு குடுக்கும்போது என்னன்னா, அந்த சோடியம் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கிறதுனால, சோடியம் வந்து தேக்கம் வந்து நம்ம உடம்புல அதிகமா இருக்கும். அதனால ஹைப்பர் நாட்ரிமியா அதனால தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் வந்து அதிகமா எடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்னா, சோடியமும் நம்ம வாட்டர் கன்டென்ட்டும் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ, அப்ப குழந்தைகள் வந்து டீஹைட்ரேஷன் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 3வது நம்ம ஏர்லியராவே இந்த சோடியம், சுகர் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கறதால என்னன்னா, அது சார்ந்த உணவுகளே அவங்க சாப்பிட நேரிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உணவுகள வந்து பிரிப்பேர் பண்ணுவாங்க. இல்ல சால்ட்டான உணவுகள் பிரிப்பேர் பண்ணுவாங்க. அத மாரி காலப்போக்குல வந்து என்னன்னா, இந்த சோடியம் அதிகமா எடுத்துக்கிறதால அவங்களுக்கு பிரஷரு, ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் வரும். அதே தான் வந்து பார்த்தோன்னா சுகருக்கும். சுகர் வந்து நம்ம குடுக்கும்போது என்னன்னா, ஒரு அடிக்ஷன் மாரி தான். நெறைய பேர் வந்து கிளினிக்ல வந்து கேட்கறது என்னன்னா, "டாக்டர் செர்லாக் குடுக்கலாமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வருது நெறைய. அது குடுக்கலாமா? இல்ல ப்ரவுன் கலர் இருக்கு. அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸு, ஹெல்த் மிக்ஸ்சர்ஸ் எல்லாமே குடுக்கலாமான்னா, அறவே குடுக்காதீங்க. ஏன்னா, அதுல நெறைய ஒரு டப்பா இருக்குன்னு வந்து வச்சுக்கிடுங்க. அது எதுனா வேணா இருக்கலாம். பியா இருக்கலாம், இல்ல ஹெச்சா இருக்கலாம், இல்ல வந்து எந்த வகையான வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ட்ரிங்க்ஸா இருக்கலாம். அதுல நெறைய இருக்கிறது எல்லாமே சுகர் தான். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடிக்ஷன். 5 வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க இத குடுக்குறீங்கன்னா, அவங்க புத்தி கூர்மை கம்மியாகுறதும், அவங்க கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுறதும், அவங்களுடைய செயல்பாடுகள் பின்னாடி வளர்ந்த பிறகு கம்மியாகுறதுக்கும், பெரும் அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்த விளைவிக்கக்கூடியது. அதனால நீங்க வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரி நட்ஸ் பவுடரோ, இல்ல மத்த வகை உணவுகள நீங்களே ரெடி பண்ணி குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஏதுவா இருக்கும். மீண்டும் ஒரு வகையான டிப்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் கார்த்திக்.